இன்றைக்கு நம்ம பார்க்குற போகிற சப்ஜெக்ட் வெஞ்சன்ஸ் ஆஃப் டெட், மரணம். 85 ஊழியக்காரர்களை கொண்டு விடுகிறான். 85 ஊழியக்காரர்களை ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், இங்கே அஞ்சனம் பார்க்குறவங்களாம் துரத்தி விட்டவான். அவன் இவ்வளோ வைராக்கியமாக இருந்தவன் கடைசியில் விழுந்து போய் விடுகிறான். நம்ம ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக இருப்போம், ஊழியம் செய்வோம், சர்ச்சுக்கு ஒரு நல்லா இருப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஆளே இருக்காது. எங்கே இருக்குது ஆளுன்னு கேட்டால் எங்கே இருக்குன்னு போக தெரியாது. ஆனால் எப்படி ஆரம்பத்தில் இருந்தவங்களோ கடைசி வரையிலும் ஆண்டவருக்கு நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். சரி, நான் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் சொன்னேன். இப்போ நம்ம சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். டெத்து, ஆளுங்களை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் போகிறான் பாருங்கள். அதுவும் ஆசாரியர்களை கொலை பண்ணிடுறான். அவர்கள் தான் ஆஸ்வதிக்கிறாங்க. இவன் தான் சாமுவேல் தானே இவனை ராஜாவே ஆக்குறான். அப்போது நம்ம என்ன பண்ண அந்த லெவலுக்கு போயிடுறான் பாருங்கள். எவ்வளோ பெரிய காவம் ஆண்டவருடைய மனசில் அது இருக்குதை பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அது 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. ராஜாவோ அபிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். அவன் வாழ்க்கை முழுவதும் சாவு 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 சாவுனே பேசிட்டு இருக்கான் பாரு. எப்போ பார்த்தாலும் மறிக்கணும், சாவடிச்சிருவான், உன்னை சாவடிச்சிடறேன் பார். இனிமேல் அந்த வார்த்தை நம்ம என்ன கூடக்கூடாது, சாவடிச்சிடறேன் பார், உன்னை சாவடிச்சிடறேன் பார். கடைசியில் சொல்ல உன் ஸ்பிரிட் கடைசியில் உன்னை சாவடிச்சிடும். அதனால் என்ன பண்ண வேணும், நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் பார்க்குற காரியம் உன்னை சாகடிச்சிட்றேன். அபிமெலேக்கு ஃபஸ்ட்டு தாவீதை சொல்கிறான், அவன் சாவணுண்டான்றான். 2வது யோனத்தானை சொல்கிறான், நீயும் சாவணுண்டான்றான். இப்போ என்ன பண்ணுறான், ஆசாரியனை பார்த்து சொல்கிறான், நீயும் சாவணுண்டான்றான். அந்த ஸ்பிரிட் அவனை துரத்தி ஆண்டவர் தேவன். அப்போது சில காரியங்கள் நம்முடைய வாயிலேருந்து வரும்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை இல்லை, பயத்தை கொடுத்துரும். அந்த என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் அரண்மனையில் அலறான், வீட்டில் அலறான், பார்த்தீங்களா பயங்கரமாக. எப்போ பார்த்தாலும் ஈட்டியை கையில் வச்சுட்டுருக்கான், யாரும் நம்மளுக்கு சாவடிச்சிட போகிறாங்க. அந்த பயத்தில் தான் கையில் எப்போ ஈட்டியை வச்சுட்டு தூங்குறான். 1 சாமுவேல் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 41லேருந்து வாசிங்கன்னா, இங்கே யோனத்தான் நல்ல ஒரு பெலிஸ்தர் மேலே ஒரு வெற்றியை பெற்றுறான். வெற்றியை பண்ண அவன் சொல்கிறான், யாருமே சாப்பிடக்கூடாதுறான்னு சொல்லிடுறான். யாருமே சாப்பிடக்கூடாது, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுன்னு சொல்கிறாங்க. யாரும் சாப்பிடாமல் இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறான், இந்த யோனத்தான் என்ன பண்ணுறான், அவனுக்கு பசி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த தேனை என்ன பண்ணுறான், தொட்டு ஒரு விரல் நுனியில் போடுறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், நீ என்ன பண்ண வேண்டும், சாக வேண்டும். பார்த்தீங்களா, வாசிங்க அந்த வசனம் பார்த்துங்க. 41லேருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அப்போ யாரா இங்கே இல்லை, அவங்க யாரும் இதை தவறு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறான். யாரோ ஒருத்தன் சாப்பிட்றப்போ அப்போ எவ்வளோ சவுல் எப்படி இருந்திருக்கிறான், அந்த நாளில் நல்ல ஆண்டவரோட நல்ல ஐக்கியமாக தான் இருந்திருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், சீட்டு போடுறான். அது போய் என்ன பண்ண சவுல் மேலே விழுந்துடுது. பார்த்தீங்களா, சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். எனக்கும் என் குமாரனாக யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசித்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானோ, நீ சாக வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறான். ஆண்டவர் மேலே அந்த நாட்களில் அவரும் நல்லா பயங்கரமாக இருப்பான். தான் பிள்ளையே மீறும் பொழுது, அந்த சட்டத்திட்டத்துக்கு மீறும் பொழுது அது நியாயமாக படுது, அந்த வார்த்தைகள் நியாயமாக படுது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மெல்லாம் ஜெயிச்சிட்டோமே, பெலிஸ்தர் மேலே தேவன் வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவனை சப்போர்ட் பண்றாங்க. பாருங்க 45ல பாருங்க. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழ போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன்
துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுலின் பெலிஸ்தரை தொடாமல் திரும்ப விட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் பிகினிங் நாட்களில் அவன் ஆண்டவர் வைராக்கியமாக இருந்தாலும் சில முடிவுகளை என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான், அவனுடைய வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் என்ன பண்ணுறது, அவனை சங்கடத்துக்குள் மாற்றி விடுகிறது. நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் தேவாதி தேவன் நம்ம கொடுத்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம வாயில் இல்லை வாழ்க்கையில் எதை நம்ம வைத்திருக்கிறாரோ அதில் தேவன் இந்த வார்த்தைகளை அவன் இந்த தாவீது சொல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்கிறத பார்க்க. சில வார்த்தைகள் நம்மளை அறியாமலே பேசுவோம். அறியாமல் எப்படி பேசுவோன்னா அது பிசாசு நம்மளை பேச வச்சுருவான். நம்ம ஆண்டவரோடு கூட வந்தோன்னா நம்மளை அறியாமலே அதை பேசாமல் பாதுகாத்துருவார் ஆண்டவர். அறியாமல் தேவன் நம்மளை பாதுகாத்துருவோம். இப்போ ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சா நம்ம தேவன் சில தவறுகளில் பண்ணும்பொழுது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரே நீங்கள் என்ன மன்னிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் மன்னிச்சிருவார். ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்குறோமோ நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போயிடாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் செய்யிட்டு என்ன ஆண்டவர் வெறுத்துட்டார். சில சமயம் நெருக்கம் வந்தும் கஷ்டம் வந்துச்சு, இவ்வளோ நம்ம ஆண்டவரோட கூட இருந்தோமே, இவ்வளோ நேசிச்சோமே, ஒழுங்காக சபைக்கு வந்தோமே, ஆராதனைக்கு வந்தோமே, உபசாரத்துமே எல்லாம் ஏன் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சில சமயத்தில் உங்களுக்கு வரும். கர்த்தர் அந்த இடத்துல நீங்கள் கடைசி நிற்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீது அன்னைக்கு மட்டும் அவனை ஆண்டவரை நிந்திச்சிருந்தானா அவன் கடைசியில் ராஜாவாய் மாறி இருக்க முடியாது. அவன் சந்ததி அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்துகிற கண்ணீர் பிரயாசங்கள் நம்முடைய சந்ததிக்காக என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக. அல்லேலூயா. 1 சாமுவேல் 20:31 ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கும். ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். பார்த்தீங்களா அந்த ஸ்பிரிட் என்ன பயங்கரமா. அப்போ ஆண்டவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாராவது துரோகம் பண்ணால், உறவினராக இருக்க, நண்பர்களாக இருக்க, நமக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தேவன் அதை விட்டுட்டு எது ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காரோ. சண்டே பார்த்து பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, அழைக்கப்பட்டவனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஆடுகிறேன். எனக்கு என்று ஒரு லக்க கர்த்தர் வச்சுக்க சொல்லுங்க. எனக்கு என்று ஒரு கோல் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நல்ல வேலைக்கு போகணும், பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகணும், அதுதான் உங்கள் கோல். நல்ல தேவனை ஆராதிக்க வேண்டும், குடும்பம் செழிக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், அதுதான் உங்களுடைய கோல். அந்த லக்குக்காக நம்ம பாயப்பட வேண்டும். நமக்கு துரோகம் செஞ்சோன்னு நினச்சிட்டு அவங்களோட சண்டை போட்டு அவனை பின்னு தொடர்ந்து இந்த சவுலின் ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகணரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் தேவன் அப்பவும் விடவே மாட்டான் பாருங்க. சரி, 17ஆம் வசனம் 1 சாமுவேல் 22:17 வந்துருங்க. பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை. ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. பாருங்க, நல்லா கவனிங்க இந்த பாட்டு பாருங்க. ராஜா தன்னண்டியில் நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய், கூட இருக்க சோல்ஜர்ஸ் கூட இருக்கிறாங்க, அந்த சோல்ஜர்ஸை பார்த்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், போயிட்டு கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், சாவடின்றான். நல்லா கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடம் முக்கியம். ராஜா எல்லாத்துக்கும் அவன் தான் கிங்கு. அவன் நினச்சாதான் உங்களுக்கு வேலை இருக்கும். அவன் வார்த்தை கீழ்ப்படியெல்லாம் வேலை போயிடும். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் போயிட்டு என்ன பேசுங்க, அவங்கள அந்த ஆசாரியோட கொல்லுங்கன்னு சொல்கிறான். ராஜாவுடைய கட்டளை நிறைவேற்றணும், இல்லைன்னா இவனுக்கு மரண தண்டனை. பாருங்கள் எவ்வளோ, பாருங்கள், ஒரு சேவகருக்கு இருக்கிற ஒரு நல்ல ஞானம் நமக்கு இருக்கணும். செய்யின்னு சொல்கிறான், அவனுக்கு தெரியுது ராஜா சொல்கிறது நியாயம் இல்லை, என் உயிரை போனாலும் சரி இதை செய்ய மாட்டேன்.
பாருங்கள், என்ன அருமையாக பாருங்கள். தாவீதோடு அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்ததும் அதை வெளிப்படுத்து என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசார்களை கொல்ல தன் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. ராஜா ஆணையிட்டு கூட அவனுக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. அவனுக்கு தெரியுது இது தவறு, தேவனுக்கு பிடிக்காததை இவன் செய்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அநியாயம் நியாயம். நீங்கள் ஒரு நாளும் அநியாயத்துக்கு ஒத்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும், நியாயமாக இருக்கணும். சாரி சார், முடியாது சார், எங்களால் முடியாது சார், நான் சபைக்கு போகிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கு முடியாது சார் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிற ஒரு ஸ்பிரிட். இது தான் கடவுள். அந்த இடம் தான் உங்களை உயர்த்துக்கிற நேரம். ஹல்லேலூயா. உங்கள் ஆஃபீஸில் இல்லை, உங்களுடைய பிஸ்னஸில், ஊழியத்தில் எல்லாத்தையும் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், முடியாது சார், சாரி சார். இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து கர்த்தர் நீங்கள் உண்மையாக இருந்தால் தேவன் உங்களை பாதுகாத்துப்பார். உங்கள் மேலே எந்த பழியும் வராது. இன்னொருத்தன் காசை தொடக்கூடாது. அது ஒரு பெரிய திட்டம். உங்களுக்கு சம்பளம் கர்த்தர் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன செய்கிறாரு, தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது சம்பளம் உனக்கு 35,000 ரூபாய், நீ கமிஷன் வாங்கிக்கலாம், அது ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கலாம், நீ திருடலாம், அது ஒரு 10,000 வாங்கிக்கலாம். இப்படி அவனு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறான். உனக்கு என்ன சம்பளமோ அதான் ஃபிக்ஸ் பண்ணுறான். அப்போ என்னன்னா, இதெல்லாம் என்னோடது இல்லை, இது அந்த கம்பெனியோடையது அப்படின்ற அதுக்கு தான் அதுதான் அந்த இடத்துல கடவுள் நான் சாட்சி அங்கே வைக்கிறார். அதில் இதுமாரி நிறைய காரியங்களை நான் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். எப்படா என்ன உயர்த்தினார், இவ்வளோ பேர் எதிர்க்க அப்படின்னா அது சின்ன சின்ன காரணம் நம்ம அறியாமலே இருந்திருக்கோம். அந்த நாட்களில் எங்கள் ஃபாதர் அடிக்கடி இதெல்லாம் சொல்லுவார். நான் சிஐடி இன்ஸ்பெக்டரு, நான் திருடனை பிடிக்குவேன், என் புள்ள திருடன் ஆகிடக்கூடாதுன்னுவார். நீ சின்ன வயசில் அப்படி பண்ணிடாதரான்னுவார். அதெல்லாம் நம்ம அந்தந்த டீச்சிங் என்ன பண்ணுச்சு, என்ன ஒரு நல்ல ஒரு அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். அதுபோல் நீங்களும் மாறணும், உங்கள் பிள்ளைகளும் அது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுத்துடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் இந்த ஸ்பிரிட் என்ன வரக்கூடாது ஆண்டவரே, எதாக இருந்தாலும் எடுத்து நான் கொடுப்பேன் ஆண்டவரே. எத்தனை ஆட்டோக்காரங்க பேக்கை விட்டுட்டு போயிடுறாங்க, நேராக கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறானே, அப்புறம் என்ன பண்ண எடுத்துன்னு கொடுக்குறானே. அது ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அது மாதிரி ஒரு 10 கிறிஸ்தவம் பண்ணால் என்ன பண்ணோம், ஆண்டவர் தேவன் அப்படியே மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த கமிஷன் அடிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது புத்தி நமக்கு வரவே கூடாது. அதை சபிச்சு விட்டுடணும். என்ன வரப்போகுது, நாளைக்கு கட்டுப்படிப்பட்ட எவ்வளோ அசிங்கம். உன்னை நம்புகிற முதலாளிக்கு நீ என்ன பண்ணுற, தவறு பண்ணிடுற. அவன் மூஞ்சில் பார்க்கும்போதெல்லாம் உன்னை அந்த ஞாபகம் தான் உனக்கு வரும். அதுபோல் ஆண்டவர் தேவன் உங்களை ஆண்டவர் இதுமாரி நிறைய சம்பவம் என்ன ஆண்டவர் செக் பண்ணியிருக்காரு, டெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிருபையாக ஆண்டவர் தேவன் அந்த செய்யாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டார். இது பெருமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளும் அது மாதிரி கஷ்டத்தில் தான் இருந்தோம், ஆனால் அது மாதிரி ஆசைப்படலை எதுக்குமே. ஹல்லேலூயா. அப்போது நம்ம நிற்கிறான் பாருங்கள். ராஜா தன்னண்டையில் நிற்க சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்னுடுறான்றான். யார் ஆசாரியன்? அந்த ஆசாரியன் தான் அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தான் இவனை அபிஷேகம் பண்ண. அது மாதிரி ஆசாரியர்கள் தேவனோட ஊழியத்திற்கு வரம் பெற்றவர்கள். அவனை கொல்றதுக்கு அந்த அளவுக்கு தைரியம் அவனுக்கு வந்துடுச்சு பாருங்க. என்ன பயங்கரமான காரியம் வந்துடுச்சு. 18 வாசிங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடுன்றான். அங்க ஒரு கல்பிரிட் இருக்கான் பாருங்க, ஆசாரியரை கொண்டு போடுன்றான். ஏதோமியன் ஆகிய தோவேக்கு, ஏடோமைட்ஸ்னா யாரு? ஏடோமைட்னா யாரு? ஏசாவுடைய சந்ததி. ஏசாவுடைய சந்ததி. ஏசாவும் யாக்கோபோ சகோதரர்கள். அவன் பூமி தாங்கக்கூடாது இருக்கணும், தேவன் ஆசை வச்சிடுறாரு. ஏடோமைட்ஸ் அங்கேருந்து கிளம்பி அந்த ரெட் சாயில் அங்கே இருக்கிற இடத்துக்கு அந்த இது என்னது சோதகுமாரம் பக்கத்தில் அந்த இது என்னது டெட் சீ இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள அந்த ஆசை வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா நாள் ஆக ஆக அவன் திரும்பி பிரிஞ்சு போயிடுறான். இங்கே யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பயங்கரமான ஆசீர்வாதங்களை சந்ததி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுது. அதனால் அண்ணன் தம்பி மேலே பயங்கரமான பொறாமை. அதான் ஏசா அவனுடைய சந்ததி பயங்கரமான பொறாமை, எரிச்சல். அவன் என்ன பண்ணுவான், அவன் இவங்களை சில ராஜாக்களை இவங்களை கொள்ளையிட்டு போகும்போது இஸ்ரவேலை கொண்டு போகும்போது பார்த்து சிரிப்பான். அதுக்கெல்லாம் தேவன் அவங்கள பழி வாங்குவார் கடைசியில். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த தோவேக்கை கொண்டு சொல்கிறான். தோவேக்கு என்ன பண்ணுறான் பாருங்க. ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும். சணல் நூல் ஏபோத்தை அவன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறான்.
ஏபோத்து ட்ரெஸ்ஸில் இருக்கிறான், ஆசாரியருடைய ட்ரெஸ்ஸு அது. அந்த ட்ரெஸ்ஸு தரிச்சிருக்கிற ஆசாரியர்களுக்கு 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 85 பேரை அன்றைய தினம் கொண்டு போடுறான். 85 பேரை ஒரு ஆள் சுத்தமாக கொண்டு போட்டுடுறான். ஒரு பயங்கரமான சாபம் சவுலின் மேலே. ஏன் சவுலை தேவன் கைவிடுறார்? அதுதான் நமக்கு சப்ஜெக்ட். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ஒவ்வொரு தவறுகளை நம்ம இப்போ பார்க்குறோம். ஒவ்வொன்றா ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம். அப்போ அந்த ஸ்பிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொலை செய்கிற லெவலுக்கு போயிடுச்சு. கொலை செய்வேன்னு சொல்லாமல் இப்பொழுது ஒருத்தவனும் இல்லை, 85 பேரை கொண்டு அந்த ஸ்பிரிட்டு செய்டான்னு வருது. அதுபோல் சில சமயத்தில் நம்மளுக்கு அந்த ஆவி, மூர்க்கத்தனமான ஒரு ஆவி நமக்கு வரும். அது நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ஆவி எதையும் செய்யறதுக்கு தயாராகிடும். அது இன்றைக்கி என்ன பண்ணுவோம், 14 வருஷமோ 28 வருஷமோ போயிட வேண்டியதான். ஆமாம், இவர் வந்து அட்வொகேட்டு கொடுப்பார், அப்படி சமயத்தில் ஜட்ஜு உங்களுக்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கு மேலே கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.